புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர் சங்கம் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர்ந்து 9வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து காரைக்காலிலும் ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் குப்பை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நீர் மாசடைந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரி முழுவதும் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றாமல் தாம்பரம் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஏரியின் பெரும் பகுதியை ஆகாய தாமரைகள் படர்ந்து நீரின் ஓட்டம் தடைப்பட்டு ஏரி முழுவதும் மாசடையும் நிலை உள்ளது. மேலும் ஏரிக்கரை ஓரங்களில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விடிய அரசின் தாம்பரம் மாநகராட்சி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சாலை கடும் சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நம்மாலக்கோட்டையில் இருந்து மஞ்சமூலா செல்லும் இணைப்பு சாலை பழுதடைந்த மிக மோசமான நிலையில் உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை தேவர் சோலை பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பு பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சாலை முழுவதுமாக பழுதடைந்துள்ளதால் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்டவைகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவது வாடிக்கையாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விடியாத திமுகவின் பேரூராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சப்படி எனுமிடத்தில் 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் 27 வயது இளைஞர் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற முரளி மற்றும் முனுசாமி ஆகிய இருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சப்படி பகுதியில் கனரக லாரிகள் வேகமாக செல்வதை கண்டு கொள்ளாத விடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறிக்கி என்ற இடத்தில் தார் கலந்த ஜல்லிக்கற்கள் சுமார் 1 கிலோமீட்டர் வரை கொட்டி கிடப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக ஜல்லிக்கற்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.